அதே போல பாருங்க இன்னொன்னு சொல்றது சலாம் அஸ்ஸலாமு அலைக்க அஸ்ஸலாமு அலைக்கன்னு திரும்பி திரும்பி வரும். நீங்க அது ஒரு பைத்தை படிச்சிருப்பீங்க. அதுக்கு இந்த கிண்டல் பண்றது வஹாபிகள். அது என்ன, ஒரு ஆளை பார்த்து ஒரு தடவை தானே சலாம் சொல்லுவோம், நீங்க என்ன திருப்பி திருப்பி சலாம் சொல்றீங்களே, இது கேலி செய்யற மாதிரி ஆகுது அப்படிங்கிறாங்க. இப்ப ஏன் தெரியுமா கேட்கிறாங்க, புகாரியை படிக்கவில்லை என்பதால் தான். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவைகள் சலாம் சொன்னார்கள் என்பது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, சலாம் தான் என்ன ஒரு சடங்கு சொல்லா, குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்றோம், அந்த மாதிரி சடங்கு சொல்லா இது? இது ஒரு பிரார்த்தனை. அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும் அர்த்தம். மற்ற வார்த்தைகளுக்கும் இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. ஒரு ஆளு காலை நேரத்தில் வர்றாங்க, பரிசை தொலைச்சுட்டு வர்றான், குட் மார்னிங் எனக்கு அர்த்தம் நல்ல காலைன்னு அர்த்தம். அவனை பார்த்துட்டு குட் மார்னிங் நல்ல காலைன்னா உடனே அவன மேல கோபப்பட்டு என்ன நல்ல காலையா, எனக்கு கெட்ட காலையா அப்படிமா, ஏன்னா பரிசை தொலைச்சிட்டு வந்துகிட்டு இருக்கான். ஆனா அவனை பார்த்து நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், அவன் கவலையெல்லாம் பறந்து போகும். அதே போல ஒரு வீட்டுல ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு, துக்க விசாரிக்க போறோம்னு வச்சுக்கிறோங்க. அது மாலை நேரம், அங்க போய்கிட்டு குட் ஈவினிங் நல்ல மாலைன்னு அவரை பார்த்து சொல்லலாமா? அவரை இறந்துகிட்டு இருக்கிறாரு, தன் உறவினரை இறந்துட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறாரு, அவரை பார்த்து குட் ஈவினிங் நல்ல மாலை அப்படி சொல்லலாமா? அதே நேரத்தில் அவரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ்வின் சாந்தி உங்களுக்கு உண்டாகணும்னு சொல்லுங்க, அந்த கவலையெல்லாம் மறந்து போகும். ஏன்னா இது பிரார்த்தனை. ஒரு ஆளுக்கு பிரார்த்தனை பண்ணது ஒரு தடவை தான் செய்யலாமா? எத்தனை தடவை செய்யலாமே? இறைவனே அவருக்கு நீ மன்னிப்பே வழங்குவாயாக ஒரு தடவை சொல்லணுமே, பல தடவை சொல்லக்கூடாது. அந்த மாதிரி தான் சாந்தி உண்டாகட்டும்ங்கிறது எத்தனை தடவைகள் வேண்டுமானாலும் சொல்லலாம். அதனாலதான் அந்த சலாமை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்து திருப்பி திருப்பி சொன்னா அது கிண்டல் பண்றதுன்னு சொன்னா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் 33 தடவை சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் தூயவன் அப்படின்னு அர்த்தம். நம்ம திருப்பி திருப்பி சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்டா அல்லாஹ் தூயவன் தூயவன் சொன்னா எனக்கு கிண்டலா? அது கேளியா? அப்படி கேளா சலாசம் சொல்லி சொல்லிருப்பாங்களா? ஒரு நல்ல வார்த்தை எத்தனை தடவை வேண்டுமானாலும் சொல்லலாங்கிறதுன்னு இது காட்டுது. அதனாலதான் அஸ்ஸலாமு அலைக்க அப்படிங்கறத நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம். இன்னும் அவங்க சொல்லுவாங்க, என்ன பாவங்களை மன்னிக்க கூடியவன் இறைவன் தானே, மௌலிதுல அந்த கஃபாருல் ஹத்தாயாண்டு இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவர்கள் அப்படின்னு இருக்குது, இது எப்படி சரியாகும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் நம்ம கேட்கிறாங்க, இவங்க எந்த நோக்கத்திலே ஒரு வார்த்தை பிரயோகிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது தெரியலங்க. அதனால வந்து வேணாதான் 2 பேரு ரயில்வே ஸ்டேஷன் போனாங்க. 2 பேரும் சரியான போதையில் இருந்தாங்க. வானத்தை பார்த்தா பூமியா தெரியுது, பூமியை பார்த்தா வானமா தெரியுது. போன உடனே ட்ரெயின் வந்துச்சு. 2 பேர்ல ஒரு ஆளு தட்டு மாதிரி ஏறிட்டாரு, இன்னொரு ஆளு ஏறல, ரயில் போச்சு, அழுவ ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்டாரு, ஏன்பா அழுவுற? நடந்த எல்லாம் சொன்னான். அப்ப அவர் சொன்னாரு, ஏன்பா குடிச்சேதான் குடிச்ச, அளவோட குடிக்க கூடாது. அப்படி அளவோட குடிச்சிருந்தா உன் கூட வந்தவன் தட்டு மாதிரி ஏறி போனான்ல, அந்த மாதிரி நீனும் தட்டு மாதிரியே ஏறி போயிருக்கலாம். அதை விட்டுவிட்டு இப்ப அழுது என்னையா பிரயோஜனம் அப்படின்றாரு. உடனே அந்த சொன்னா, சார் என்னால ரயிலேறி போக முடியாது நினைச்சேன், நான் அலுவல, என்ன வழி அனுப்ப வந்தவன் ரயிலேறி போயிட்டான்னு சொல்லி நான் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா எதுக்கு வந்தானோ அந்த நோக்கமே அவனுக்கு தெரியாம போச்சு. அந்த மாதிரி ஒரு வார்த்தை எதற்கு பிரயோகிக்கப்படுகிறது அப்படிங்கறதே தெரியாம போச்சு. இப்போ இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, ஸல்லல்லாஹு அவர்களை பார்த்து நீங்கள் பாவங்களை மன்னிக்க கூடாதுன்னு சொல்லலாமா அப்படிங்கிறது. ஏன் தெரியுமா சொல்றாங்க, குர்ஆனை கூட அவர்கள் படிக்கவில்லை என்பதால் தான். நம்ம முன்னால சொன்னோம் புகாரிய படிக்கலன்னு, இப்போ குர்ஆனே அவங்க படிக்கல. அதை நம்ம சொல்றது, இந்த பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, அந்த நேரத்தில் குர்ஆனை உட்கார்ந்து படிக்கல, திருந்துவீங்க, உங்களுக்கு தெளிவு கிடைச்சிடும். இப்படிப்பட்ட பிரச்சனை எழுப்ப மாட்டீங்க. ஏன்னா மன்னித்தல் அப்படிங்கிற வார்த்தையை இறைவன் குர்ஆனிலே பல இடங்களில் பிரயோகிக்கிறான். பாருங்களேன், வைதா மா கலிபூஹும் யக்ஃபிரூன், நல்லவர்கள் கோபம் அடைகின்ற போது மன்னித்து விடுவார்கள். யக்ஃபிரூன்ங்கிற வார்த்தை கஃபாரில என்ன எழுத்துக்கள் உண்டோ அதே எழுத்துக்கள் தான் யக்ஃபிரூன்ல இருக்குது. கஃபாருங்கிறது பெயர் சொல் நவுன், ஆனா யக்ஃபிரூன்ங்கிறது வினைச்சொல் வெர்பு, இவ்வளவு வித்தியாசம். ஆனா அதே எழுத்துக்கள் தான் இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு இடத்துல இறைவன் சொல்றான், வான் தஃபு வ தஸ்ஃபஹு வ தக்ஃபிரு, நீங்கள் பிறரை மன்னிப்பது உங்களுக்கு மிகச்சிறந்த காரியம் அல்லாஹ் சொல்றான். அங்கே கஃபரங்கிற வார்த்தை தான். அதே போல பாருங்க, இன்னொரு இடத்துல இறைவன் சொல்றான், கவுலும் மஅரூஃபுன் வ மக்ஃபிரத்துன் கைருன், நீங்கள் அழகிய சொற்களை கூறுவது பிறரை மன்னிப்பது உங்களுக்கு சிறந்தது. இப்ப அப்படியே பாருங்க, மன்னித்தல் மன்னித்தல்ங்கிறது இறைவன் நமக்கு யூஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்துல யூஸ் பண்ணா அது ஷிர்காகும் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? நம்மளையே பார்த்து அல்லாஹ் சொல்றானே, நீங்களே மன்னிக்க கூடியவங்க தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நமக்கு ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கிறோங்க, நம்ம மன்னித்தா தானே அல்லாஹ் மன்னிப்பான்.
இப்ப இது வேற அது வேறயா? ஏன் தெரியுமா இப்பெல்லாம் சொல்றாங்க? தெளிவான விளக்கம் இல்லை. அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடியதை நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்கிறீர்களே, இது ஷிர்க் தானேமாங்க. சில அப்பாவி இளைஞர்கள் பாவம் அவர்களுடைய அறியாமையை தான் மூலதனமாக வச்சுக்கிட்டு தவறான பாதைக்கு வழிநடத்தி சென்று கொண்டே இருக்கிறார்கள் அந்த வஹாபிகள். அப்பாவி இளைஞர்கள் யோசிக்கணும். ஏன் தெரியுமா? இந்த மன்னித்தல் அப்படிங்கிறது நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்குங்கிறோம், அல்லாஹ் தஆலா நமக்கே இருக்குன்னு சொல்லிவிட்டான். இன்னொரு விஷயம், இறைவனுக்கு இருக்கக்கூடிய எத்தனை நமக்கு இருக்குது. இப்ப உதாரணத்து பாருங்க, அல்லாஹ் கேட்கிறானா? கேட்கிறான். நம்ம கேட்கிறோமா? கேட்கிறோம். இப்ப அல்லாஹ் நாம ஒண்ணாயிட்டோமா? அல்லாஹ் தஆலா பாக்குறானா? பாக்குறான். நம்ம பாக்குறோமா? பாக்குறோம். அப்ப அல்லாஹ் நாம ஒண்ணா? இப்ப இங்க மட்டும் பார்வை கேள்வி வித்தியாசப்படுத்துறோம்ல, அந்த மாதிரி தாங்க மன்னித்தல் அப்படிங்கறதும். யாருக்கும் இருக்க கூடாது என்று சொன்னா அல்லாஹ் குர்ஆனில நம்மளை பார்த்து நீங்க எல்லாம் மன்னிங்க அப்படின்னு சொல்லியிருக்கவே மாட்டான். இன்னும் சொல்ல போனா நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பார்கள். யஃபு வ யக்ஃபிருங்கிற வார்த்தை புகாரியிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.